ஓகே, ஒரு டீம் வந்து எல்லாத்தையும் பண்றேன்னு எடுக்கிறத விட ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஒரு கோர் எடுத்துட்டு அவங்க பிசினஸ், அது நீங்க டீமா கூட இல்ல, தனியாவே பண்ண முடியும்னு சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு வந்து லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் சின்ஸ் நவம்பர் லாஸ்ட் இயர் நவம்பர்ல இருந்து ChatGPT வந்ததுக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடியுமே வந்து நிறைய ஓப்பன் சோர்ஸ் இருந்துச்சு, சில பெய்டு டூல்ஸும் இருந்துச்சு. அதை வச்சு நாங்கள் கான்டென்ட்லாம் எழுதியிருக்கோம். ஸோ இன்னைக்கு ஆங்கிலம் இருந்தால் தான் பண்ண முடியும், அந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஓகே, இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் டிஜிட்டலுக்குள்ள வர்றதுக்கு. ரெண்டாவது, இது வந்து யாருனாலும் உள்ள வரலாம், என்ட்ரி பேரியர் கிடையாது, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. உங்களுடைய நாலேஜ் உங்களுடைய டைம் இருந்தால் போதுமானது. ஸோ உங்களால் இது ஏர்ன் பண்ண முடியுமா? நிச்சயமா வீட்டில இருந்து சாதாரணமாக சொல்றேன் 30,000 50,000 ரூபாய் ஏர்ன் பண்ண முடியும். ப்ரொவைடர் ரொம்ப சாதாரணமா, இது ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. காசு இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா கோர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அது எங்க யார் நடத்துறா, அவங்களுக்கு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, என்ன ரிசல்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அவங்ககிட்ட படிச்சவங்களுக்கு ரிசல்ட் இருக்கா, இதெல்லாம் மினிமமா நீங்க வந்து செக் பண்ணிட்டு சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட், காசே இல்லைன்னா கூட நீங்க பயப்பட தேவையில்லை. எங்க இப்போ காசு இருக்கனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரு மாசத்துல நீங்க படிச்சுட்டு 2 வருஷத்துக்கான டைம் இன்வெஸ்ட் பண்றதை குறைச்சிடுறீங்க. பிகாஸ் எது இதெல்லாம் ஒர்க் ஆகுமோ அது டேரக்டா கிடைச்சிருது. நானே தேடுறேன் அப்படின்னா இது இன்னமும் ஃப்ரீயா கத்துக்கிற முடியும். உங்களுக்கு டைம் இருக்கு, எஃபர்ட் தான் போட முடியும், மணி இல்லை அப்படின்னா பரவாயில்ல, யூடியூப்லயே கத்துக்கலாம், ஃப்ரீயா எல்லாமே இருக்கு. நீங்க தேடுறதுக்கு தயாரா இருக்கணும். தேடி தேடி நீங்க வந்து அந்த டாட்ஸை கரெக்ட் பண்ண தெரியணும். இல்லையா 500 ரூபா கோர்ஸ் ஏறால கோர்ஸ் இருக்கா, டெஃபினட்டா இருக்கு. பட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்போசரோட எங்கள்கிட்ட வர்றப்ப அதோட அட்வான்டேஜே வேற. நாங்க பண்ண எல்லா தப்பையும் தான் குறைச்சி அவங்களுடைய டைமை குறைக்கிறது மட்டும்தான் இங்க வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அதுதான் நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கிறதும் கூட. ஸோ வீட்டில இருந்து ஏர்ன் பண்ண முடியுமா? பண்ணலாம். ஹவுஸ் ஒய்ஃப் பண்ண முடியுமா? பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண முடியுமா? பண்ணலாம். பட் கத்துக்கிறாம பண்ணவே முடியாது. இது ஏடிஎம் மிஷினா இல்லை, நான் வந்துட்டு இந்த கோர்ஸ் முடிச்சிட்டேன் உடனே காசு அதுவா கொட்டுமாலாம் இல்லை. வி ஹேவ் டு புட் தட் எஃபர்ட். அண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட் மாறிட்டு இருக்கு. என்ன எண்ட் ஆஃப் தி டே மைண்ட் செட் தானே, மக்களோட மைண்ட் செட் டுவர்ட்ஸ் ப்ராடக்ட் மாறிட்டே இருக்குல்ல. அதனால தான் நான் சொல்லுவேன், மனுஷன் இருக்க வரைக்கும் மார்க்கெட்டிங் தேவை. ப்ராடக்ட் வாங்க போறாங்க, நாளைக்கு மெஷினுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போட வேண்டியது இருக்கலாம். நாளைக்கு வந்து மேபி ஃப்ரிட்ஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அமேசானில் போய் ஆர்டர் பண்ணுதுன்னா அதுக்கு ஒரு வேளை ஆட் பண்ணணும், இல்லை ஏஐ ட்ரிகர் பண்ணணும்னா நம்ம அது பண்ணுறதுக்கு தயாராக இருந்துச்சுன்னா வி ஆர் குட். அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள எவ்வளோ டைம் பீரியட் நான் லேர்ன் பண்ணால் அதில் எக்ஸ்பர்டைஸ் ஆக முடியும்? ஸ்மார்ட்டாக இருந்தாங்கன்னா 1 மந்த் ஃபர்ஸ்ட் வீக்லேயே ஆட் ரன் பண்ண முடியும். ஓகே, 1 மந்த்துக்குள்ளே இதை வந்து ஒரு கேப்சர் பண்ண முடியுமா பண்ணிடலாம். பேசிக்ஸ் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு அவங்க வந்து டெய்லி கற்றுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஈவன் ரன் பண்ணுறப்பையும் கற்றுக்குருவாங்க. விதின் 1 மந்த் உள்ளே வந்துடலாம். கொஞ்சம் ஸ்லோ லேர்னர் அப்படின்னா 3 மந்த்ஸ். ஆமாம், ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லை, காமன் சென்ஸ் தான். மக்களுக்கு என்ன வேணும், இந்த ப்ராடக்ட்டை எவ்வளோ அழகாக பொசிஷன் பண்ண முடியும், இந்த டூலாக எப்படி பயன்படுத்த போகிறேன், இவ்வளோ தான் இதில் லாஜிக். அது நிறைய டெக்னிக்காலிட்டிஸ் வந்து மக்கள் அதை பார்த்து பயப்படுறாங்க. அவ்வளோ டெக்னிக்காலிட்டிஸ்லாம் இல்லை, சிம்பிளாகவே அதை கற்றுக்கிற முடியும். ஸோ வந்து அதனால் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாமல் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரலாமான்னா நிச்சயமாக எஸ்ன்னு தான் சொல்லுவேன். அண்டு பீப்புள் வந்து ஆஸ்பிரேஷன் லெவல் வேறையாக இருக்கும். சிலர்லாம் பல கோடி ரூபா வந்து பெரிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு தொடக்க புள்ளி இருக்குல்ல, அந்த தொடக்க புள்ளி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேருந்து ஆரம்பிக்கலாம்.